Now I'm going to present a topic or session on Google Forms. மெயினா இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. இப்போ நேற்று நீங்க ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு லிங்க் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சோம். அந்த லிங்க்ல நீங்க உங்களோட நேமு, உங்களோட இன்ஸ்டிடியூஷன் நேமு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் உங்களோட டிஸ்கிரிப்டிவ் ஃபீட்பேக் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் திஸ் ப்ரோக்ராம், இதெல்லாம் ஃபில் பண்ணீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மோட் என்ன அப்படின்னா அதுதான் கூகுள் ஃபார்ம்ஸ். ஆன்லைன்ல இப்ப நம்ம ஒவ்வொருத்தட்டையும் யூஸ்வலா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்ன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ இந்த ஃபார்ம்ஸ் லிங்கை மட்டும் அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டோம்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களே பார்த்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இது நம்மளுக்கு எந்த விதத்துல ஸ்கூலுக்கு யூஸ் ஆகுது, எப்படி how are we actually going to use this for effectively giving quizzes for the students. Probably Professor Karnagaran would have taken Google Classroom. எப்படி ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் கிரியேட் பண்ணணும், அந்த கிளாஸ் ரூம்குள்ள எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்வைட் கொடுக்கணும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும், எப்படி நம்ம மெட்டீரியல் அப்லோட் பண்ணணும், என்னென்ன மோட்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணலாம், டெஸ்ட் எல்லாத்தையும் அசைன்மெண்ட் கொடுக்கலாம், குவிஸ் கொஸ்டின் கொடுக்கலாம், இல்லைன்னா there are so many options to test a child using Google Classroom itself. So the only thing you need is a Google account. Probably you can make your students to create a Google account for that. ஸோ இப்போ கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது, எவ்வளோ ஈஸியா நம்மளோட வேலையை பண்ணிக்கலாம் குவிஸ்ன்ற மூலமா. இப்போ நம்ம ஒரு செஷன் கிளாஸ் ரூம்ல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் அதை கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் குவிஸ் இல்லைன்னா ஒரு லாங் குவிஸ் எப்படி வேணா, அதாவது ஒரு ஆன்லைன் எக்ஸாமே கூட கண்டக்ட் பண்ணலாம் ஆக்சுவலி இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மோட் ஆஃப் இவாலுவேஷனை தான் நான் இப்போ சொல்லி தரப்போறேன். ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ்னா என்ன? அதுக்கு முன்னாடி டெக்னாலஜி வில் நெவர் ரீப்ளேஸ் கிரேட் டீச்சர்ஸ், பட் டெக்னாலஜி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிரேட் டீச்சர்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல். அப்படின்னா இப்ப இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மோட் ஆஃப் லேர்னிங் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஆக்சுவலி நம்ம யாருக்குமே இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும், கோவிட்னு ஒன்று வரும், இந்த சுச்சுவேஷன்ல இப்படி எல்லாருமே டெக்னாலஜிக்கு பின்னாடி போவோம். இப்போ ஏன்னா ஏற்கனவே கூகுள் கிளாஸ் ரூமோ கூகுள் ஃபார்மோ இது எதுவுமே புதுசு கிடையாது. ஜூமோ நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஜோயல் சார் சொன்னார். ஸோ நத்திங் இஸ் நியூ ஃபார் அஸ், எவ்ரிதிங் இஸ் எக்ஸிஸ்டிங். பட் வென் ஆர் வி ஆக்சுவலி ட்ரைங் டு இன்னோவேட் ஆர் எக்ஸ்கவேட் தி திங்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெசசிட்டி வரும்போது தான் நம்ம அதை பண்றோம் இல்லையா. ஸோ அதனாலதான் ப்ராப்ளி இந்த சேயிங் இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி வில் நாட் ரீப்ளேஸ் கிரேட் டீச்சர்ஸ், பட் நம்ம அந்த டெக்னாலஜியை கத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம எடுத்துட்டு போறது குழந்தைங்க கிட்ட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ட. ஸோ அந்த ஜெனரேஷன் கிட்ட போகும்போது நம்மள எக்யூப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் ஷுர் இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரம் அஸ் டு தி சில்ட்ரன். ஸோ நம்ம பண்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் கூகுள் ஃபார்ம்ஸ்ல? as I told you already, it is the simplest way to collect information. சர்வே கண்டக்ட் பண்ணலாம். உனக்கு எது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இதுல உனக்கு இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ஓகேவா, இந்த மாதிரி இருந்தா ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்கறது, குவிக் அசஸ்மெண்ட்ஸ். அதான் நான் சொன்ன குவிஸ் கண்டக்ட் பண்ணி உடனே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். How are we actually sharing all the links? How are we actually sharing? By using a link or via email. ஒரு சிம்பிளான இமெயில ஒரு சின்ன லிங்க் கொடுத்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கு தான் டெக்னாலஜி கொஞ்சம் கஷ்டம். இப்போ வர ஜெனரேஷன் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல இந்த லிங்க்ல போய் கிராக் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்றதுங்கிறதுல இட் வில் நாட் பி a very big challenge for the children. ஸோ ரெஸ்பான்சஸ், அதாவது குழந்தைகள்லாம் போட்டுருவாங்க, ரெஸ்பான்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அவங்க எங்க மார்க்கல்ல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கிறதையும் நமக்கு ஆக்சுவலா கூகுள் அழகா ஒரு ஷீட், ரெஸ்பான்ஸ் ஷீட்னு ஒரு ஷீட்டை இமீடியட்டா நம்மளுக்கு பார்ப்போம். அந்த ஷீட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஈஸியா எடுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்னா ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க இந்த
பேர் என்ன, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் கொஸ்டினை எவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, தேர்ட் கொஸ்டினை எவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். எத்தனை பசங்க அட்டென்ட் பண்ணிருக்காங்கிறதையும் நம்மளுக்கு ஈஸியா அந்த ஷீட் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். So these are actually the objectives of going behind this Google Forms, the easiest way. அவ்வளவுதான் சொல்றேன். ஸோ நம்ம இப்போ ஒரு ஆக்சுவல் ப்ராக்டிக்கலா எப்படி கூகுள் ஃபார்ம் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்ப நான் பண்ண போறது எப்படின்னா, உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளேயே ஒரு அசைன்மெண்ட், குவிஸ் அசைன்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப as the details given in the form, நீங்க ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணீங்க இல்லையா, ஒரு லிங்க் கொடுத்து ஜோயல் சார் அனுப்பிச்சதுல, அந்த லிங்க்ல பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட லேப்டாப் இல்ல, மெஜாரிட்டி கிட்ட லேப்டாப் இல்லைங்கிறது தெரிஞ்சுது. அப்ப மேம் எங்க கிட்ட லேப்டாப் இல்ல, நாங்க எப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இஸ் தேர் அ பாசிபிலிட்டி எங்களோட ஆண்ட்ராய்ட் போன்லயே முடியுமா அப்படின்னு கேட்டா, எஸ் இட் இஸ் பாசிபிள். forms.google.com நோட் பண்ணிக்கோங்க, forms.google.com. இதுக்குள்ள போனீங்கன்னா நம்ம லேப்டாப்ல என்னென்னலாம் கிரியேட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேனோ அது அப்படியே உங்களோட மொபைல்ல, உங்களோட ஆண்ட்ராய்ட் வியூல, உங்களுக்கு ஹேண்டியான வியூலயும் கிடைக்கும். சோ நீங்க என்கிட்ட லேப்டாப் இல்ல, நான் எப்படி கிரியேட் பண்றது, எனக்கு இது கஷ்டம் அப்படின்லாம் நீங்க நினைக்க தேவையே இல்லை. சோ ஆண்ட்ராய்ட் போன்லயே எல்லாமே கிரியேட் பண்ணலாம். So are we ready to build a Google form now? Yes. So இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி as I told, இப்ப நான் கிரியேட் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ண முடியும் இந்த ஃபார்ம்ல அப்படின்னா, நான் ஃபார்மை கிரியேட் பண்ணலாம், அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு இப்ப ஷேர் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு. இப்ப லெட்ஸ் சே நான் வந்து ஏ செக்ஷன் டீச்சர்னு வச்சுக்கோங்க, பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டாபிக்கு ஒரு ஸ்டாஃப் ரெடி பண்றோம் அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டோம்னா, நான் கிரியேட் பண்ணதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண முடியுமா? இப்ப பி செக்ஷன் பசங்களுக்கோ சி செக்ஷன் பசங்களுக்கோ அதை யூஸ் பண்றதுக்கு ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ நம்மளால சென்ட் பண்ண முடியுமா? அந்த சென்ட் பண்ணதை வந்த டேட்டாவை நம்மளால அனலைஸ் பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ், அட்வான்டேஜ். எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ இதை கன்சாலிடேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிக்கலா அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படிங்கறத போய் சார் கிரியேட் பண்ண அந்த கூகுள் கிளாஸ் ரூம்லயே போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சார் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னாங்க. இந்த கூகுள் மீட் லிங்க் இருக்கு இல்லைங்களா, இதுல ப்ராப்ளி உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும் இல்லையா, இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம பத்மபிரியா மேடம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து பிரசன்டேஷன், யூ ஆர் பிரசன்டிங்னு ஒரு நாப் இருக்கு இல்லைங்களா, நிறைய டீச்சர்ஸ் தெரியாம அதை கிளிக் பண்ணீங்க இல்லையா. சோ யூ ஆர் பிரசன்டிங் அப்படின்னா, நான் என்ன பண்றேனோ நீங்க என்ன பண்றீங்களோ அது மத்தவங்களுக்கு தெரியும், அதுதான் யூ ஆர் பிரசன்டிங். நம்ம பிரசன்டேஷன் நம்ம ஸ்கிரீனை ஷேர் பண்றோம்னு அர்த்தம். சரிங்களா? சோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணும் போதும் நீங்க உங்க மொபைல்ல இருந்து கூட என்ன வேணா ஷேர் பண்ணலாம், ஸ்கிரீன் ஷேரிங். சோ இத பண்ணா நம்ம என்ன பண்றோங்கிறது ஃபுல்லுமே இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? சோ நம்ம இப்ப கிளாஸ் ரூம்குள்ள, நம்மளோட கிளாஸ் ரூம் சார் கிரியேட் பண்ணது. hope everybody would have joined this classroom. See, the ultimate aim is not to stress you, to to create an experience for you. Only if you get into this classroom you can really understand the exact feel of what Google Classroom is. So இப்போ இந்த விண்டோ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. ஸோ நான் கிளாஸ் ஒர்க்ல போய் நான் என்ன பண்ண போறேன்னா, கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுவேன். சார் நெக்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க இதுல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு அசைன்மெண்ட் கிளிக் பண்ணலாம், இல்ல குவிஸ் அசைன்மெண்ட் ஷேர் பண்ணலாம், இல்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மெட்டீரியல் போஸ்ட் பண்ணலாம், நான் பண்ணதையே திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள். இப்ப நான் என்ன டாஸ்க் எடுத்துக்க போறேன் அப்படின்னா, குவிஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு டாஸ்க் எடுத்துக்க போறேன். ஸோ இப்ப இதுல என்ன போட போறேன்னா, இங்க நான் நேம் டைட்டில்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, அதோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. So what is the first thing I should do? I have to name this form. So I'm just naming it as quiz for KMS. quiz for KMS அப்படின்னு நான் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்றேன், ஒரு அசைன்மெண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, கிரியேட்டிங் கூகுள் ஃபார்ம். இதெல்லாம் நீங்க அடிஷ்னலா என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். கிரியேட்டிங் அ கூகுள் ஃபார்ம்.
இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் அ ஃபார்ம். ஸோ இப்போ இதுதான் அந்த blank quiz உடைய ஃபார்ம். ஸோ இப்போ இந்த குவிஸ் உங்களுக்கு இந்த விண்டோ விசிபிளா இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் வந்து கூகுள் ஃபார்ம்னு பேர். சரியா? ஸோ இப்போ இந்த கூகுள் ஃபார்ம்ல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு டாஸ்க் எடுத்த உடனே நம்ம பேரை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஷாப்போட டைட்டில். ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஏஎம்எஸ் அப்படின்னு நான் நேம் பண்றேன். புரியுதுங்களா? நேம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எத்தனை குவிஸ் வேணா கிரியேட் பண்ணலாம். இப்ப சயின்ஸ்ல வந்து 5-10 யூனிட் இருக்குன்னா சயின்ஸோடைய ஃபர்ஸ்ட் யூனிட் குவிஸ், செகண்ட் யூனிட் குவிஸ், மேக்ஸோட ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் குவிஸ் அப்படின்னு நீங்க நேம் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஒன்னொன்னா நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கஸ்டமைஸ் தீம். தீம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம எந்த அளவுக்கு பிரசன்டபிளா மாத்த முடியும் ஒரு ஸ்கிரீனை, இல்ல அதை பார்த்த உடனே பையனுக்கு பிடிக்கிற மாதிரி, இல்ல உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி உங்க ஸ்கூலுக்கு கிரியேட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ தீம் ஆப்ஷன்ஸ் என்ன தீம்? இங்க ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹெட்டர் அப்படின்னா இப்ப ஜென்ரலாவே நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவோம், அஃபிஷியலா ஒரு லோகோ லெட்டர் பேட்ல பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? ஸோ லெட்டர் பேட்ல இருக்கிற மாதிரியே that logo can come in your forms also, so that if it is created for official purposes you can always take a printout of it and you can document it if needed or if required. So இப்போ இந்த இடத்துல ஹெட்டர்னு ஒன்று இருக்கு. ஹெட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? மேல தலை மேல வருது. ஸோ இதுல இமேஜை சூஸ் பண்ணணும். சூஸ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் ஆக்சுவலி உங்க ஸ்கூல் லோகோவே ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் அந்த இமேஜ் ரெசல்யூஷன் எனக்கு ஆக்சுவலி செட் ஆகல. அதனால தான் எங்க காலேஜ் லோகோவை பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னு பாருங்க, ஸ்டெப்ஸை கிளியரா பார்த்துக்கோங்க. சூஸ் இமேஜ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் ஏற்கனவே அவைலபிள். நீங்க எந்த தீமை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இந்த இப்ப பட்டர்ஃபிளைய பத்தி எடுக்கிறேன்னா பட்டர்ஃபிளை பத்தி எடுத்துக்கலாம், இல்ல எது வேணா எடுத்துக்கலாம். பட் அஃபிஷியலா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட இமேஜை கொடுக்கணும். ஸோ அப்லோட், ப்ரௌஸ், இது எல்லாமே உங்க போன்லயே அவைலபிள். ஏன்னா நம்ம டவுன்லோட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ நீங்க எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் டவுன்லோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சவிதா ஹெடர்னு ஒரு ஃபைல் செலக்ட் பண்றேன், ஒரு இமேஜை செலக்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் இவ்வளவு பெருசா இருக்கு, என்னால இதை மூவ் பண்ண முடியும். நான் எனக்கு எவ்வளவு தேவையோ என்ன தேவையோ அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? புரியுதா? So இந்த இடத்துல வந்து நம்மளோட லோகோ பேஸ்ட் ஆயிடும். So which means that you are creating identity with your school logo itself or your own identity. Okay. Next option theme color னு ஒன்னு இருக்கு. தீம் கலர்னா கலர் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாத்திக்கணும். இது எல்லாமே அழகு சேர்ந்த விஷயம் தாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க. நான் இப்ப கலர் சூஸ் பண்ண இமேஜஸோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுதுங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, தீமுக்கான கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்டுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, அந்த பேக்ரவுண்ட் கலரையும் நீங்க சூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான். ஓகேங்களா? அடுத்தது ஃபாண்ட். எந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஃபாண்ட் சூஸ் பண்ண இதுல 4 ஃபாண்ட் தான் இப்போதைக்கு அவைலபிள். ப்ராபப்ளி இன் ஃபியூச்சர் அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கூகுள்ல. ஸோ இப்போ இருக்கிற ஃபாண்ட்ஸ் என்னென்ன? பேசிக், டெக்கரேட்டிவ், ஃபார்மல். இங்க பாருங்க, நான் மாத்த மாறுத பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்ல நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இப்படி ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ் தீம் அப்படிங்கிற இந்த விண்டோக்குள்ள இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். என்னென்ன இருக்கு? ஹெடர் இருக்கு, தீம் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம், and you can work on the type of font you actually require to be in the form. Okay, so understood that clearly? Let us move on to the quiz. சரி, நான் இப்ப எப்படிங்க ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றது? நீங்க இப்ப பாத்தீங்க இல்லைங்களா ஒரு ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பிச்சது, அதே தான் நான் இப்ப கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். பட் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்குன்றத சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நிறைய டேப்ஸ் இருக்கு பாருங்க.
சரிதா? உங்க போனை ஓபன் பண்ணா உங்களுக்கு எப்படி கீழே உங்களுக்கு வந்து இப்ப இந்த வர்டிகலா தெரியறது ஆக்சுவலி ஹரிசான்டலா கீழே தெரியுது. நான் ஆண்ட்ராய்ட் போன்ல செக் பண்ணேன். ஸோ ஆண்ட்ராய்ட் போன் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரு ஆட் கொஸ்டின் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது யூ கேன் இம்போர்ட் கொஸ்டின்ஸ். நீங்க ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ல அந்த கொஸ்டின்ஸை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா வச்சுக்கோங்க, இப்போ இது மாதிரி வருது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்றத போடுறப்ப இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டூல்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஆர் கேஎம்எஸ் அப்படின்னு நான் போடுறேன். இதை நான் கிரியேட் பண்ணதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன், தேவையில்லை. ஸோ இட்ஸ் கேஎம்எஸ் அப்படின்னு போட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் அப்படின்னா நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். இது அப்படியே நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் டைப் பண்றீங்க, அதே சிமிலரா இன்னொரு கொஸ்டின் இருக்கு, ஆனா வேற கான்செப்ட கேட்க போறீங்க அப்படின்னா அதே கொஸ்டினுக்கு டூப்ளிகேட் எடுத்துக்க முடியும். இல்ல தப்பா கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் டெலீட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 டாட் ஒன்று இருக்கு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா டிக் மார்க் போடலாம். இல்ல எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து இப்ப நான் வந்து ஒரு ஜெனரல் ஃபார்ம் கிரியேட் பண்றத ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே குவிஸுக்கு மூவ் பண்றேன். ஸோ இப்போ நீங்க நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முக்குள்ள வரும்போது எந்த ஸ்டூடெண்ட் எந்த டைம்ல பண்ணாங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ அதனால நான் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்க ரெக்வயர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெக்வயர்ட் ஆப்ஷனுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கட்டாயம் அந்த ஸ்டூடெண்ட் நேம கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ நான் இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். ஆட் கொஸ்டின் கொடுத்து இங்க பாத்தீங்களா ஒரு ஸ்டார் சிம்பிள் தெரியுதா? இந்த ஸ்டார் சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கட்டாயம் அந்த ஸ்டூடெண்ட் போட்டு தான் போகணும். விளையாட்டா அவனால போட முடியாது, அந்த ஃபீல்ட என்ட்ரி பண்ணலன்னா அவனால போட முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து let us say name of the school. இது எதுக்காக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றீங்க, இல்ல உங்க ஸ்கூலுக்குள்ளே காம்படிஷன் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ்ல எல்லாமும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை போடுறேன். ஸோ இதையும் நான் ரெக்வயர்டா மாத்திட்டேன்னா கட்டாயம் அந்த பசங்க எல்லாம் அவங்க ஸ்கூல் பேர் எல்லாருமே போட்டுருவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூல் போட்டேன், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் போட்டுட்டேன். அடுத்தது வந்து விச் செக்ஷன், ஸ்டடியிங் விச் கிளாஸ், which class are you அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பாருங்க, இதுல இருந்து நான் கொஸ்டின் ஆன்சர் சொல்லி தருவேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு எப்படி ஆன்சர் வேணும் அந்த கேள்விக்கு, ஷார்ட் ஆன்சரா வேணுமா, பேராகிராஃபா வேணுமா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா, மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுக்குறோமா, இல்ல செக் பாக்ஸா வேணுமா, இல்ல டிராப் பாக்ஸா வேணுமா, லீனியர் ஸ்கேல் அப்படின்னா நம்ம ஹரிசான்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கொடுத்துருந்தோம் 1 2 எனக்கு ஐடியா இருக்கா ஐடியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு 1 2 3 4ன்னு ரேட்டிங் கொடுக்க சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி இதை போடணும். ஸோ நீங்க வேணும்னா டயட் டைம் எல்லாம் கூட ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ விச் கிளாஸ் ஆர் யூ அப்படின்னா நான் இப்போ ஒரு 4 ஆப்ஷன் போட்டு காமிக்கிறேன். நான் இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது மல்டிபிள் சாய்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிபிள் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, நீங்க எத்தனை ஆப்ஷன் வேணா கொடுக்கலாம். 4 தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க எத்தனை ஆப்ஷன் வேணா கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் 1ல போய் நான் என்ன போடுறேன், let us say 7th போடுறேன். 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இல்லைன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா நான் கிளிக் பண்ணிட்டே வரேன். இதுலயும் போய் கட்டாயம் வேணும், நீ எந்த கிளாஸ்ன்றது கட்டாயம் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெக்வயர்ட்னு போடும். ரெக்வயர்ட்னு மூவ் பண்ணிட்டா கட்டாயம் அவன் போட்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ற முறை. இன்னொரு நான் ஃபீட்பேக் மாதிரி ஒன்று காமிக்கிறேன். How would you rate
your knowledge in this particular topic. சும்மா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், நீ எப்படி ஒன்ன ரேட் பண்ற அப்படின்னா பாருங்க, நான் கொஸ்டின் அடிச்ச உடனேயே என்னோட கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி அந்த சாய்ஸ்லயே அதுவே மாத்திக்கிச்சு பாருங்க கூகுள். ஸோ எது பெட்டரா இருக்குங்கிறதையும் காமிச்சிடும் அதுவே. ஸோ லீனியர் ஸ்கேல்ல பண்ணுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போட்ட அதே கொஸ்டினையே போடுறேன் நான். ஹவு வுட் யூ ரேட் தி நாலேஜ், ஹவு வுட் யூ ரேட் யுவர் நாலேஜ் இன் திஸ் பர்டிகுலர் டாபிக் அப்படின்னா எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை, ஐ நோ ஐடியா அட் ஆல் அப்படின்னு நான் வந்து லீஸ்ட் ஆப்ஷன் 1க்கு கொடுக்கலாம். நோ ஐடியா அட் ஆல். லாஸ்ட் ஆப்ஷன் அந்த 5th இருக்கிறதுல ஐ எம் an expert in this, எனக்கு நல்லா தெரியும் இந்த டாபிக் அப்படின்றது நான் வச்சிருக்கேன் இதோட கேஸ்க்கு. ஸோ நான் இப்ப ரெக்வயர்ட் அப்படின்னு போட்டேன்னா அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆப்ஷன் தெரியுதுங்களா? சரி, இப்ப நான் இதுல எதை வேணா கிளிக் பண்ணலாம். இப்ப நீங்க இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே கொடுக்க போறீங்க. இப்ப அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கா, என்ன எந்த நாலேஜ்ல இருக்காங்கிறதையும் உங்களால ஈஸியா சர்வே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்றோம், நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் சர்வே கிரியேட் பண்றோம், அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸும் கொடுக்கணும். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கணும். இப்ப நிறைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பீங்க இல்லையா, இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் கொஸ்டின்ஸ்ல. மேம் என் பசங்க கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறது? ஸோ இப்ப நான் கொஸ்டின்ஸ் கொடுக்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா. இப்போ கொஸ்டின்ஸை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த முடியுமா அப்படிங்கறதெல்லாமும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்ப நான் ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஜிப் ஃபைல்ஸ் கூட நம்ம ஆட் பண்ண முடியும். நான் ஆட் கொடுத்தப்போ ப்ரௌஸ், நான் ஒரு ஜிப் ஃபைல் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? சோ இந்த ஜிப் ஃபைல்ல இங்க பாருங்க 3 ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க வந்து எடுத்துட்டு போய் எங்க வேணா அலைன் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன், லெஃப்ட் அலைன், எப்படி வேணா அலைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த கையை கழுவுறத பத்தி கூட நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. சோ இந்த இடத்துல ஹவர் டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த இடத்துல பையனை கட்டாயம் எழுதணும், நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இது இந்த இமேஜுக்கு நான் லெட்ஸ் சே நான் கரோனா அவேர்னஸ் அப்படின்னு போடுறேன். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களால ஃப்ரேம் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களால கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றேன். அடுத்தது இப்போ ஒரு ஸ்டோரிய சொல்லி அந்த ஸ்டோரியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இந்த 5-6 டேப் இருக்கு, 5-6 ஐகான் இருக்கு இல்லைங்களா, இதுல ஆட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆட் வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா யூடியூப்குள்ளார போகும். ஸோ யூடியூப்குள்ளார போச்சுன்னா நான் வந்து இப்போ ஒரு கதை போடுறேன், லயன் அண்ட் த மவுஸ் அப்படின்னு ஒரு கதை. நீங்க எந்த ஸ்டோரி வேணா போடலாம். அப்ப என்ன ஆகும்னா குவிஸ் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ராக்டிவாவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு அது போர் அடிக்காமலும் இருக்கும். நான் குழந்தைங்கன்னு மீன் பண்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தான் சொல்றேன். ஸோ இட் இஸ் அப் டு த டீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் டு மேக் ஆல் த திங்ஸ் விச் யூ கிரியேட் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் பாசிபிள். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் தி ஸ்டோரி. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே எங்க வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு. இதை திரும்பவும் நான் சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ரீட் த ஸ்டோரி and answer the questions below அப்படின்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பையன் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணோம், கட்டாயம் இந்த கதையை படிக்கணும், படிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் என்னன்றது சொல்லணும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றது சொல்லிடுறேன். இங்க இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம மொபைல் நம்பர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் நம்பர், இதுல இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு மொபைல் நம்பர்னு டைப் பண்ணுவேன்னு நான் தான் சொன்னேன் இல்லையா, கூகுள் ரொம்ப இன்டெலிஜென்ட். மொபைல் நம்பர்னு டைப் பண்ண உடனே எனக்கு வேலிடேஷன் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருச்சு. அதாவது நான் மொபைல் நம்பர் அப்படின்னா
நயன் NINE. இப்ப குழந்தைங்க எப்பவுமே விளையாட்டாக மிஸ்டீரியஸா தான் இருப்பாங்க, நாட்டியா தான் இருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னா கட்டாயம் மொபைல் நம்பரை தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண முடியும். சரி, இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணோம்னா வேலிடேஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதாவது நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, அதுதான் வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் அவைலபிள். கிரேட்டர் தேன் இருக்கலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம், லெஸ் தேன் இருக்கலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம், ஈக்குவல் டு இருக்கலாம். இப்போ 10 டிஜிட் தாங்க ஒரு மொபைல் நம்பரு. இப்போ ஒரு சிலர்லாம் தெரியும் அடிக்குமோ 9 அடிப்பாங்க, இல்லைன்னா 11 அடிப்பாங்க, இல்ல 12 அடிப்பாங்க, இல்ல தப்பா அடிப்பாங்க. இது மாதிரி எல்லாம் எந்த ஆப்ஷனும் இல்லாத அந்த 10 டிஜிட் ஆப்ஷன் நம்ம கட்டாயம் கொடுத்துடலாம். சரியா? ஒரு கை தவறி கூட அடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ரெக்வயர்டா மாத்திரலாம் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது தெரியும், ஜிப் ஃபைல் ஆட் பண்ண தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆட் பண்ணி அந்த வீடியோல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி. ஸோ நான் இப்போ பிளஸ் போட்டேன்னா பிளஸ் பிளஸ் அப்படின்னு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா டெலிட் கொடுத்துடலாம். ஒரு கொஸ்டின் வேண்டாம்னு நினைச்சா அந்த இடத்துல டெலிட், அதை கிளிக் பண்ணி டெலிட். சரிங்களா? அடுத்தது ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க மேம். ஆனா மேக்ஸ் ஸ்டாஃப் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மேக்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் எல்லாம் நான் எப்படி டைப் பண்றது? எனக்கு அதுக்கெல்லாம் ஏதாவது ஆப்ஷன் இருக்காருன்னா இருக்கு. எஸ் இட் இஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். கொஞ்சம் எப்பவுமே மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு டஃப் தாங்க டாஸ்க்கு, பட் அதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொஸ்டின். What is the area of a circle? What is the area of a circle அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கணும், ஃபார்முலா கொடுக்கணும். ஃபார்முலா என்ன பண்றது அப்படின்னா, நீங்க ஈக்குவேஷன் எடிட்டரா எது வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள போகும். இப்போ லெட்ஸ் சே வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஈக்குவேஷன் எடுக்கணும் இல்லையா, பை ஆர் ஸ்கொயர் வேணும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன்னா போய் இன்சர்ட்ல இங்கே ஈக்குவேஷன்ல கொடுக்க போறேன். ஈக்குவேஷனை கிளிக் பண்ணானா ஏற்கனவே எனக்கு இருக்கு, நான் அதனால அப்படியே எடுக்கிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு வருது. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா முடிஞ்ச வரைக்கும் பெருசு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸை இமேஜா மட்டும்தான் போட முடியும், நம்மளுக்கு டைரக்டா டைப் பண்ற ஆப்ஷன் இல்லை, இது வரைக்கும் இல்லை, ப்ராபப்ளி இன் ஃபியூச்சர். ஸோ நான் என்ன பண்றேன்னா முடிஞ்ச வரைக்கும், ஸோ இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள போய் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல as you wish, because we are going to take only a screenshot and put it in the paint, resize பண்ணி தான் திரும்ப எடுத்துட்டு வரணும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாண்ட் சைஸ் 36, let's say 36னு வச்சுக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, we have only option print screen எடுக்கணும். print screenனா என்னது, ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். உங்க மொபைல்ல ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நான் இப்போ இந்த எடுத்த ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு போய் நான் பெயிண்ட்ல போடுறேன். I'm just putting it in the paint. Look at this. So I have a select option in the paint where you can just simply remove whatever formula you require. So இப்போ இதை மட்டும் போய் நான் கட் பண்றேன். கட் பண்ணி புதுசா இருக்கிற ஒரு பெயிண்ட்ல போடுறேன். ஸோ இந்த இமேஜை முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா ஆப்ஷனா மட்டும்தான் உட்காரும், இதுல கொஞ்சம் இமேஜ் கிளாரிட்டி கம்மியா இருக்கு. பட் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இமேஜை வேர்ட்லயே பெருசு பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதையே சேவ் ஆஸ் கொடுத்துருக்கேன். சேவ் ஆஸ் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு, சர்க்கிள் ஆப்ஷன் 1 அப்படின்னு சேவ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் சேவ் பண்ணியாச்சு. திரும்பவும் நம்ம ஃபார்ம்ஸ்க்கு போயிடலாம்.
ஸோ இப்போ இங்கே எப்படி பேஜ் பண்ணுறது இந்த ஆப்ஷனை நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து சைடில் டு யர் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல ஆட் இமேஜ்னு இருக்கும். ஸோ இந்த ஆட் இமேஜில் போய் நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை போய் சூஸ் பண்ணுவோம். யூ ஹாவ் டு சூஸ். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஆப்ஷன் 1 அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா ஓப்பன். தெரியுதுங்களா? இப்போ ஆப்ஷன் 1 a ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். நீங்க ஏதாவது தப்பான ஃபார்முலா, இப்போ இது கரெக்டான ஃபார்முலா இல்லையா? ஸோ நான் தப்பான ஃபார்முலா இன்னும் 2-3 ஆட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே போய் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். தெரியுதா? பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ this is how you can enter all the options as an equation. Type, take a print screen, put it in a paint. Once again, cut that option alone and look at this. So this is how you can create the options in mathematics using equations. So almost I would have told you, creating a survey, bringing in the mobile number, making the field mandatory, or quiz form description. So this quiz for taken as இப்போ பிஃபோர் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ எனக்கு 50 கொஸ்டின் இருக்கு மேடம் டைப் பண்றதுக்கு, எனக்கு 20 கொஸ்டின் இருக்கு மேடம், ஒரே ஃபார்ம்லயே கொடுக்கலாமா அப்படின்னா, யூ கேன் என்டர் thousands of questions in the same form itself, but only thing is very very important. அதாவது if you are trying to convert the same document into quiz அப்படின்னா, இப்ப நம்ம டேட்டா பேஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் இல்லையா, நேமு, குவிஸ், எந்த கிளாஸ், மொபைல் நம்பரு, இதெல்லாம் வந்து குவிஸ் கொஸ்டின் கிடையாது. ஆக்சுவலா இது வந்து டேட்டா பேஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையா. இப்ப நம்ம அது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். ஏன்னா நீங்க குவிஸ் இந்த என்டையர் ஃபார்ம் அப்படியே குவிஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்ப இந்த என்டையர் ஃபார்மை குவிஸா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நேமு, அப்புறம் வந்து நம்ம கேட்டிருக்கிற மொபைல் நம்பர், மற்றது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா குவிஸ் கொஸ்டின் மாதிரி அவனுக்கு ஷஃபிள் ஆயிடும். ஸோ அது மாதிரி பண்ண வேண்டாம். ஷஃபிள் ஆகாத, ஷஃபிள் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ எதுக்காக ஷஃபிள் பண்றோம் அப்படின்னா, இப்போ பசங்க ஈஸியா காப்பி எடுப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ஏவா பியா டூ, நம்ம தலையை சொரிஞ்சுட்டு இன்விஜிலேஷன் பண்ணும்போது ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம, இல்ல அவங்களுக்குள்ளார ஷேர் பண்ணிக்காம, ஒவ்வொருத்தரோட கொஸ்டினும், இப்ப என்னோட கொஸ்டின் நம்பர் 1 வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொஸ்டின் நம்பர் 1 இல்லாத அளவுக்கு பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இப்போ அந்த கேஸ்ல என்ன பண்ணலாம்னா, குவிஸா மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டேட்டா பேஸ ஒரு செக்ஷன்லயும், அடுத்த கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து இன்னொரு செக்ஷன்லயும் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஆட் செக்ஷன் அப்படின்னா, ஸோ இப்போ ஆட் செக்ஷன் நான் கொடுத்துட்டேன்னா இன்னொரு செக்ஷன் ஆட் ஆகும். ஸோ தெரியுதுங்களா, அன்டைட்டில்டு செக்ஷன், இது வந்து செக்ஷன் 1, இது வந்து செக்ஷன் 2. இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல திரும்பவும் அதே 3 டாட் இருக்கு. இப்போ இந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் செக்ஷன் அப்படின்னா இன்னொரு வாட்டி காப்பி எடுக்க வேணுமா, இல்ல ஐயோ இந்த செக்ஷனை வந்து நம்ம அடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமே. இப்போ ஒரே பேப்பர் எடுத்துக்கோங்களேன், ஒரே ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் ஆஸ் அ ஹோல், ஒரு பையனுக்கு வந்து 5 சப்ஜெக்டும் சேர்த்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா, டூப்ளிகேட் செக்ஷன், ஒரு செக்ஷன்ல இங்கிலீஷ் டீச்சர் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம், ஒரு செக்ஷன்ல வந்து மேத்ஸ் டீச்சர் கொடுக்கலாம், ஒரு செக்ஷன்ல வந்து அடுத்தடுத்த டீச்சர்ஸ். ஸோ இப்போ 5 டீச்சர் இருக்கீங்கன்னா 5 கிளாஸ் 5 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸுமே ஒரே குவிஸ் ஃபார்ம்ல கொடுத்து கூட வாங்க முடியும்.
சரிங்களா? ஸோ மூவ் செக்ஷன், செக்ஷனை வந்து ஈஸியா மூவ் பண்ணலாம். நான் இப்ப இப்படி ட்ராக் பண்ணனால மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ செக்ஷனை மூவ் பண்ண முடியும். தென் வேண்டாம்னு நினைச்சா செக்ஷனை டெலிட்டும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் நமக்கு. ஸோ இப்போ நம்ம செக்ஷன் வேண்டாம், இல்லை எனக்கு ஒரே பேஜ்லயே போதும், அடுத்தடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்து போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா merge with the above அப்படின்னு கொடுத்தோம்னா merge ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ merge ஆயிடுச்சு. ரைட். இதுக்கு எப்படி இப்ப நீங்க குவிஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எப்படி ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சர் எப்படி நம்ம கூகுள் ஃபார்ம்ல ஃபீட் பண்றது? எஸ், we do have options. ஸோ பிஃபோர் தட் இந்த இடத்துல இப்போ செட்டிங்ஸ்னு ஒரு டேப் இருக்கு, செட்டிங்ஸ்னு ஒரு ஐகான் இருக்கு. இப்போ நான் குவிஸா கன்வெர்ட் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனுக்கு என்னன்னு இப்போ இந்த செட்டிங்ஸ்ல யூ ஹாவ் 3 different icons. One is general, next one is presentation, third one is quizzes. First generalல என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பாசிபிள்? First one is collect email addresses. அப்படின்னா இப்ப நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கட்டாயம் இமெயில் அட்ரஸ் அவங்க போட்டே தீரணும். ஓகேங்களா? அடுத்தது require sign in, restrict users to Savitha Engineering College and its trusted organization. அதாவது நான் இப்ப இது எங்க அக்கௌண்ட்டுக்குள்ள எங்களோட சவிதா ஜிமெயிலுக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அதாவது ஐ ஹாவ் அன் ஆப்ஷன். இப்ப நீங்க உங்க ஸ்கூலுக்கு மட்டும் ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே rani@kms.ac.in அப்படின்னு உங்க ஸ்கூலுக்குள்ள உங்களோட ஆர்குக்குள்ளரையே நீங்க வந்து மெயில டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்ப வெளியில இருக்கிற தேர்ட் பார்ட்டி யாருமே என்ட்ரே பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ்ல ரெஸ்ட்ரிக்டிவ் யூசர்ஸ் கொடுக்கலாம். இப்ப நம்ம வந்து மோஸ்ட்லி வெளியில இருக்கிற யூசர்ஸ்க்கு தான் இப்ப கொடுக்க போறோம். நாங்க உங்களுக்கு கொடுக்கறதே வெளியில இருக்கிறது. ஸோ அதை வந்து நான் அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணேன். Limit to one response. This is very, very important. When you are limiting to one response, which means that let's say you are giving probably you would have checked with the form what we gave for you. அந்த ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரே வாட்டி தான் ஃபில் பண்ண முடிஞ்சிருக்கும். அடுத்த வாட்டி யூ கேன் நாட் சப்மிட் ரெஸ்பான்ஸ். லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு இமெயில் ஐடிக்குள்ளார போறவங்க ஒரே ஒரு வாட்டி தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். That is limit to one response. If you are very comfortable, இல்ல எனக்கு பரவாயில்லைங்க, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பையன் எப்படியா தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திரும்பவும் another limit one response தூக்கி விட்டுட்டீங்கன்னு அப்படின்னா நான் n number of times நான் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஷன். ஸோ சப்மிட் another response, சப்மிட் another response அப்படின்னு கொடுக்கலாம். பட் இது வந்து நமக்கு as a teacher ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா எது அவங்களோட பெஸ்ட் மார்க்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்றதுல ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இந்த கேஸ்ல நான் லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் போடுறேன். சரிங்களா? ஸோ இதுல இன்னும் 2 இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. எடிட் ஆஃப்டர் சப்மிட், அதாவது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ணவே முடியாது இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணீங்க, அதுல வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஐயோ நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களால கரெக்ட் பண்ண முடியாது. So on the case if you would like to give an option for correcting, edit after submit அப்படின்னு நான் கொடுக்கலாம். See summary chats and text responses. So இதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா with this two நான் collect email address and limit to one response ஓட இந்த ஃபார்ம் வந்து சேவ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ண அடுத்த செகண்ட் you can actually look at this form. See, it has got a mandatory email address which we have not included while doing this form, isn't it? இப்போ நம்ம இமெயில் அட்ரஸ் முன்னாடி கேட்கவே இல்லை பாருங்க. இப்போ இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்குள்ளார போய் தான் அவன் கட்டாயம் வர முடியும் அந்த ஸ்டூடெண்ட். இப்போ திரும்பவும் நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன். இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ப்ரெசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், ஷோ ப்ராக்ரஸ் பார். ஷோ ப்ராக்ரஸ் பார் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய செக்ஷன்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ there are 4 pages அப்படின்னா பையனுக்கு தெரியாது எத்தனை பேஜ் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க ஷோ ப்ராக்ரஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் 4 பேஜ் இருக்கு, you are right now in page 1 of 4, you are right now in page 2 of 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டம் மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபார்ம்ல வந்து அது டிஸ்பிளே பண்ணும். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர். இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ கொஸ்டின் ஆர்டரை ஷஃபிள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இதுல கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்டர்ல போகும். புரியுதுங்களா? ஒவ்வொரு மெயிலுக்குள்ள இருந்து போகும்போது ஒவ்வொரு ஆர்டர்ல போகும். ஷோ லிங்க் டு சப்மிட் another ரெஸ்பான்ஸ்.
அதாவது நம்ம குவிஸா மாத்தினதுக்கு அப்புறம் இன்னொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். இப்ப கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படின்னு இங்க ஒரு காலம் இருக்கு பாரு. இப்ப இதுல நீங்க குவிஸ் எடுத்ததுக்கே நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இஃப் யூட் லைக் டு அப்ரிஷியேட் தெம், வாட் எவர் ஒர்க் யூ ஹவ் டன் இஸ் வெரி குட். அதாவது கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண வைக்கிறதுங்கிறதே கஷ்டமான விஷயம் இப்ப இருக்கிற குழந்தைங்கள. அதுங்க கொஸ்டின் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க நல்லா பண்ணிருக்காங்களோ இல்லையோ கடைசியா ஒரு பாசிட்டிவ் நோட், வெரி குட் சில்ட்ரன், keep up your work அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அப்படின்னா இந்த மெசேஜ் எப்ப மேம் போய் சேரும்? யூ வில் ஹாவ் அ டவுட். இப்போ அவங்க ஒரு மெயில்ல இருந்தானே வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம் லிங்க். ஸோ இப்போ அவங்க சப்மிட் பண்ணி முடிக்கும் போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெரி குட் சில்ட்ரன், கீப் அப் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வரும். புரியுதுங்களா? ஸோ அப்ப அதை பார்த்த உடனே என்ன ஆகும், இதுவும் வரும். நான் கொஸ்டின் கன்வெர்ட் பண்ணேன்னா அவங்க ஸ்கோரையும் உடனே பார்க்க முடியும். அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ சேவ் பண்றேன். So second tab of settings over. Moving on to the third is quizzes. அப்போ நம்ம இப்ப இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்ம் அப்படியே குவிஸா மாத்த முடியும். இங்க பாருங்க மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு, மேக் திஸ் as a quiz. ஸோ குவிஸா மாத்த முடியும். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன், இப்போ உங்க ஸ்டூடெண்ட் முடிச்ச உடனே அவனோட மார்க்ஸ் அவன் பார்த்தா ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் கொடுக்கலாம். அப்படி இல்ல வேண்டாம் பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கொடுப்போம், நம்ம மேனுவலா ஒரு தடவை பார்ப்போம். இப்ப நிறைய டீச்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவா கேட்டிருப்பீங்க ஆன்சர்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவா கேட்கும் போது நம்மளோட ஸ்கோரிங்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா உடனே கொடுக்க முடியாது. அந்த கேஸ்ல லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. If you are asking descriptive questions and you are evaluating it manually, in that case you can prefer this later after manual review option. So immediately after submission அப்படிங்கிறது எதுக்குன்னா full and full MCQ-ஆவே வச்சிருந்தீங்க, சர்வேவாவே இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்ல இது வச்சுக்கணும். Which means அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும் போதே they will be able to see the marks. சரிங்களா? இப்போ ரெஸ்பாண்டன்ஸ் கேன் சி, இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ அந்த பசங்க மிஸ்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா அவங்களால அதை பார்க்க முடியும். கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதையும் செக் பண்ண முடியும். எவ்வளவு வேல்யூ கொடுக்குறோங்கிறதையும் நம்மளால செட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் இப்போ நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இதை குவிஸா மாற்றணும். ஸோ திஸ் ஆல்சோ ஐ எம் சேவிங். ரைட். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன், இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் திங் இந்த இடத்துல 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்னா நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா அன்டூ பண்ணிக்கலாம். இஃப் யூ வுட் லைக் டு மேக் அ காப்பி, நான் சயின்ஸ் டீச்சர் இந்த டெம்ப்ளேட்ல இருந்து எல்லாருமே எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு டைம் இல்லை, அடுத்த கிளாஸ் டீச்சருக்கு மேம் அதையே நான் எடுத்துக்கிறேன், நான் ஒரு 4 கொஸ்டின் மட்டும் மாத்திக்கிறேன் அப்படின்னா மேக் அ காப்பி ஈஸியா போட்டு அவங்களுக்கு நீங்க அனுப்பிச்சிடலாம். சரி, இதுல ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ஜிமெயில்ல இருந்து தான் வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் தான் வச்சு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் நம்ம லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போடும்போது இப்ப இதோட எல்லா டேட்டாவும் எங்க போய் சேவ் ஆகும் அப்படின்னா ஓனருக்கு கட்டாய ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் அதுல சேவ் ஆகும். ஏன்னா நம்ம போற எல்லா ரெஸ்பான்ஸும் எதுல போய் சேவ் ஆகும் அப்படின்னா கூகுள் டிரைவ்ல போய் சேவ் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு போறேன் அப்படின்னா அது வந்து எங்க சேவ் ஆகும்னா என்னோட கூகுள் டிரைவ்ல சேவ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ல இப்போ வேண்டாம் அப்படின்னா குப்பை தட்டிக்கு மூவ் பண்ணிடலாம். தட் இஸ் மூவிங் டு ட்ராஷ். கெட் ப்ரீஃபில்டு லிங்க் அப்படின்னா ப்ரீஃபில்டு லிங்க் அப்படின்னா இந்த பாருங்க, இதுதான் லிங்க்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்முக்கான லிங்க்ங்கிறது இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ரௌசர் அடிக்கணும், அந்த ப்ரௌசர் வந்து பிரிண்டிங்க்கு போகும்போது எனக்கு லிங்கை கொடுங்கப்பா, நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணா அப்டேட் பண்ணிக்கோங்கப்பா. இஸ் தேர் அ பாசிபிலிட்டி ஃபார் தட்னா? எஸ் இட் இஸ். ஸோ இந்த லிங்கை மட்டும் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு யாருக்கு ப்ரௌசர் பிரிண்டிங் போதோ அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஷேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் நீங்க அப்டேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் கெட் ப்ரீஃபில்டு லிங்க். இஃப் யூ வுட் லைக் டு பிரிண்ட் த ஃபார்ம், இல்லை மேம் இது எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாங்க ஆன்லைன்ல கிரியேட் பண்ணாலும் we have a system to document it. I need to take a printout of whatever I'm creating அப்படின்னா there is an option for printing. இதுல இன்னொன்னு என்னன்னா add collaborators.
இது என்ன ஆட் கொலாபரேட்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல, இல்ல இப்ப ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போறாங்க, இல்ல திடீர்னு ஏ செக்ஷன் நீங்க எடுக்கவே இல்லை, உங்ககிட்ட ஏ செக்ஷனை கொடுத்துடுறாங்க, ஒருத்தருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்ல ஏதோ ரீசன், பர்சனல் ரீசன், இல்லைன்னா எந்த ரீசனா இருந்தாலும் அப்படி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கிளாஸுக்கு ஐயோ இப்ப திரும்பி உட்காந்து ஐ ஷுட் கிரியேட்டா, இல்ல அவங்க அந்த மேம் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா போய் பார்க்கணும், அதை நீங்க பாத்துக்கோங்க போதும் அப்படின்னா, அதுல நம்மளால ஷேர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, எஸ் இட் இஸ் தேர். we can always add collaborators in order to save time. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் இப்போ இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிரியேட் பண்ண ஃபார்மை லெட்ஸ் சே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீச்சர், உங்க பக்கத்து கிளாஸ் டீச்சருக்கு நீங்க ஷேர் பண்ணணும், இல்ல இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, நான் அவங்க பேரை டைப் பண்ணேன். ஸோ லெட்ஸ் சே நான் இப்போ எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் பேரை டைப் பண்றேன், ஜோயலைசா, கருணாகரன் அண்ட் பத்மப்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க பிரின்சிபல் மேம், உங்களோட ஹெட் மிஸ்ட்ரஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க இதை நான் ஷேர் பண்ணிட்டு தான் போயிருக்கேன் அப்படிங்கறது கூட எவிடன்ஸா வச்சுக்கலாம். சரிங்களா, நான் என் வேலையை கரெக்டா தான் செஞ்சுட்டு போயிருக்கேன், வரனா உங்களை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல யூ கேன் ஆல்வேஸ் ஆட் அ மெசேஜ் வாட் எவர் யூ வாண்ட். இதுல டியர் மேடம், டியூ டு சோ அண்ட் சோ ரீசன் ஐ எம் ஷேரிங், நான் சும்மா போடுறேன் ஐ எம் ஷேரிங் திஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ்ல இந்த இடத்துல என்னன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிடுறேன், என் டிரைவ்ல தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா எடிட்டர். இப்ப நீங்க போய் எடிட் பண்ணோம் அப்படின்னா எடிட்டர்ன்ற ஆப்ஷனை நான் கொடுப்பேன். ஸோ நான் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஐ கேன் சென்ட் த மெசேஜ். புரியுதுங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பீப்புள் ஆடட் அப்படின்னு காமிக்கும், யாரெல்லாம் ஆட் ஆயிருக்காங்கன்றத காமிக்கும். ஸோ அடுத்தது மேம், நான் அடுத்தது ப்ரிஃபரன்சஸ். ஸோ ப்ரிஃபரன்சஸ் கிளிக் பண்ணேன்னா இமெயில் அட்ரஸஸை மட்டும் தனியாக கிளிக் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் டிஃபால்ட் கொஸ்டின் பாயிண்ட் வேல்யூ, அதாவது குவிஸுக்கான வேல்யூ கிரேடிங் மட்டும் இதில் செட் பண்ணிக்கும். இது வந்து வெறும் டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருக்கலாம். ஸோ ஜஸ்ட் கேன்சல் திஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து என்னன்னா நிறைய ஆட்-ஆன்ஸ் அவைலபிள் இல்லை. ஆட்-ஆன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு குவிஸ் லிங்க் நீங்க அனுப்பிச்சிடுறீங்க. லெட்ஸ் சே நீங்க டைம் 10 நிமிஷத்துக்குள்ள பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா எனக்கு இந்த ½ an hour பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ½ an hour மேல வர்றதெல்லாம் நான் கட்டாயம் நீங்க எவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாலும் நான் எடுத்துக்கவே மாட்டேன். இப்ப நம்ம மேனுவலா சொல்லுவோம்ல, ஐ டோல்ட் யூ டு சப்மிட் கிளாஸ் ஒர்க் நோட் புக், ஐ டோல்ட் யூ டு சப்மிட் அசைன்மெண்ட் பிஃபோர் 10 o'clock பட் யூ ஹவ் சப்மிட்டட் இட் லேட் சப்மிஷன், ஸோ ஐ கான்ட் அக்செப்ட் திஸ் அப்படின்லாம் நம்ம கன்வென்ஷனல் செட்டப்ல சொல்லுவோம் இல்லைங்களா, அது இங்கே பாசிபிள். ஸோ அதுல அது எப்படி பாசிபிளா மாற்ற முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இப்ப இந்த ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணேன்னா இங்க போனீங்கன்னா நிறைய ஆட் ஆன்ஸ் இருக்கு. என்ன ஆட் ஆன் நமக்கு தேவையோ அந்த ஆட் ஆனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து என்ன ஆட் ஆன் சூஸ் பண்ணிருக்கேன்னா, இப்ப நான் எனக்கு தேவையான ஆட் ஆன்ஸ் எது எடுத்துட்டு இருக்கேன்னா, 35M அப்படின்னு ஒரு ஆட் ஆன் எடுத்திருக்கேன். ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இத்தனை மணிக்கு மேல எனக்கு எந்த ஃபார்மும் வேண்டாம் அப்படின்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ நான் அந்த கேஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா கூகுள்ல ஒரு ஃபார்ம் லிமிட்டரை காமிக்குது. அது ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால இன்ஸ்டால்டுன்னு காமிக்குது. சரிங்களா? ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். சரியா? ஸோ இது மாதிரி நிறைய ஆட்-ஆன்ஸ் அவைலபிள் டிபெண்டிங் அப்பான் அவர் ரெக்குயர்மெண்ட். இப்போ நான் ஒரே ஒரு ஆட்-ஆன் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன பாருங்க. ஸோ நான் ஏற்கனவே ஃபார்ம் லிமிட்டர் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் இப்போ இந்த ஃபார்ம் லிமிட்டரை கிளிக் பண்ண, சரி அது பண்றதுக்கு முன்னாடி குவிஸ் ஃபார்மேட்டை நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் இதை அப்படியே குவிஸா மாத்திட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த குவிஸை மேம் நான் எல்லாம் கரெக்டா கிரியேட் பண்ணிருக்கேனா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, நானே ஒரு தடவை செக் பண்ணும், இல்ல நான் குவிஸுக்கு ஆன்சர்ஸை போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் ஆப்ஷன் அப்படின்னா, நம்ம இப்போ தான் இந்த ஃபார்மை குவிஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்சர் கீன்னு நீங்க டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இதுல நான் ஆன்சரை போடணும். ஆன்சர் பண்ணா எவ்வளவு மார்க் போடலாம் அப்படிங்கிற மார்க்கை நான் இங்க டிசைட் பண்ணுவேன். ஸோ நான் இப்ப இங்க 2 மார்க்ஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கரெக்டா கொடுத்தோம்னா 2 மார்க்ஸ். எது கரெக்டான ஆன்சர்? A is equal to pi r square. புரியுதா? நான் இப்ப வந்து என்ன பண்றேன்னா ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு மார்க் போய் சேர்ற மாதிரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ A equal to pi r ஸ்கொயருக்கு கரெக்டா போட்டோம்னா 2 points அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து சூப்பரா அட்டன் பண்றான். எல்லா கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருந்தான்னா ஏன்டா இப்படி பண்ணிருக்க, படிக்கவே மாட்டேங்கிறேன்னு இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு அவனை நீங்க திட்டலாம். அப்படி இல்லைன்னா கரெக்ட் ஆன்சர் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸலன்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டின் ஆட் பண்ணும் போதும் இப்படியெல்லாம் நீங்க இப்படியெல்லாம் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ நான் இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபீட்பேக் ஃபார் ஆன்சர்ஸ் டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கொஸ்டின் அவன் அட்டன் பண்ணி முடிச்சான், கரெக்டா எடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு என்னன்னு வரும்? எக்ஸலன்ட், சூப்பர்ரா அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வே டு ஆட் த ஆப்ஷன்ஸ். இங்க பாருங்க, ஆன்சர் கீயை கிளிக் பண்ணும். ஆன்சர் கீயை கிளிக் பண்ணா எது கரெக்ட் ஆன்சரோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். இங்க மார்க் வரும். 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க் அலாட் பண்ணலாம். அப்புறமா ஃபீட்பேக் வரும். ஃபீட்பேக்ல இப்போ நீங்க திரும்ப எடிட் பண்ணணும்னு நினைச்சாலும் எடிட் பண்ணலாம். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ். ஸோ குவிஸ் எவாலுவேட் பண்ணலாம். ஓகே மேம், நான் இதை கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ரிவியூன்னு ஒரு மோடு இருக்கு. ஸோ இந்த ப்ரிவியூவை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். இதில் இப்போ நான் வந்து ப்ரிவியூ அப்படின்னா நான் செக்கிங் தானே பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் புட்டிங் மை டீட்டெயில்ஸ், மை இமெயில் ஐடி அண்ட் நேம் ஆஃப் த ஸ்கூல். நம்மலாம் எப்பவுமே என்றும் சொல்றேன். எனக்கு இந்த டாபிக்கை பத்தி தெரியுமா? எஸ், எனக்கு தெரியும். ஸோ இங்க என்னோட மொபைல் நம்பர் தப்பா காமிக்குது. ஸோ நான் வந்து ரெஸ்ட்ரிக்டிங் லெட்ஸ் சே நான் வந்து ரைட் ஸ்டூடெண்ட்னே வச்சுக்குவேன் உள்ள மாதிரி. ஸோ A equal to pi r square நான் ஆன்சர் கரெக்டாக கிளிக் பண்ணுறேன். மற்றபடி இதெல்லாம் அவேர்னஸ் வீடியோ. நான் இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல, யூ கேன் ஆட் இட். ஸோ நான் இப்போ சப்மிட், இஃப் ஐம் ஜஸ்ட் செக்கிங் சப்மிட். புரியுதுங்களா? நம்ம ஒரு மெசேஜ் போட்டோம், ஞாபகம் இருக்கா? வெரி குட் சில்ட்ரன், கீப் அப் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்ல ஒரு மெசேஜ் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த மெசேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே டிஸ்பிளே ஆகும். ஸோ வியூ ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இஃப் ஐம் கிளிக்கிங் தட், the children will be surprised to see the total points 2 on 2. Very good. நான் என்ன பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபார்ம் அப்படியே டிஸ்பிளே ஆகும். எஸ், நான் பண்ணது கரெக்ட் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுப்பான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஈஸி வே டு கிரியேட் குவிஸ் to understand that your students have understood. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லா பாடுறேன்னு நினைச்சிட்டு நான் நல்லா பாடுறேன் நான் பாடிக்கிட்டே இருக்கலாம். பட் அது நம்ம நல்லா பாடுறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து கேட்குற சைட்ல, ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம அதை வந்து there is a well said sayings in English, curse of knowledge அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ curse of knowledge அப்படின்னா we have to put ourselves into other shoes. ஸோ இதுக்கு நான் இன்னொன்னு சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஒரு குவிஸை கிரியேட் பண்றீங்க and you are an amateur in that அப்படின்னா please do share with your peer teachers and get to know whether it is good. இதெல்லாம் வந்து தப்பே இல்லைங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்மளாமே இப்பதான் லேர்ன் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அசைன் கொடுத்து இப்போ என்ன ஆகுதுன்னா நான் கிரியேட் பண்ண ஃபார்மை இதுக்குள்ளார கொண்டு வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் எடுத்துட்டு போய் நான் ஜஸ்ட் பிரிங்கிங் இன் டு கூகுள் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டா ஒரு ப்ரிவியூ குவிஸ் எடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நான் ரெஸ்பான்சஸ் போய் செக் பண்ணுவேன். இந்த ரெஸ்பான்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்கலா அனலைஸ் பண்ணலாம். எத்தனை ஸ்டூடெண்ட் அட்டென்ட் பண்ணா, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணா, எப்படி எல்லாம் அட்டென்ட் பண்ணா. சரி, இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. சம்மரி, கொஸ்டின், எந்தெந்த கொஸ்டினை யார் யார் ஆன்சர் பண்ணா, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு அவைலபிள்.
ஸோ இங்க சம்மரி, அதாவது நீங்க கிராஃபிக்கலா அனலைஸ் பண்ணணும்னாலும் அனலைஸ் பண்ணுங்க. சி நான் ஸ்கோர் ஸ்ரீபிரியான்ற ஸ்டூடெண்ட் 212 வாங்கியிருக்கா அப்படிங்கிறது இதுல இருக்கு. யார் அந்த ஸ்டூடெண்ட், எந்த காலேஜ் சேர்ந்து பொண்ணு, எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், என்ன என்ன ரேட்டிங் கொடுத்துருக்கேன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். எந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணேன் எல்லாமே டிஸ்பிளே. ஸோ இதுதான் நான் வந்து ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ எப்படி மேம் இதை நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல பார்க்கணுமே, எனக்கு வந்து என் கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் எப்படி செக் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல அதே தான் நீங்க 3 டாட் மேஜிக்னு ஒன்று வச்சுக்கோங்க. இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதாவது டவுன்லோட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் .csv ஃபைல் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சிஎஸ்வி ஃபைல நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ல டவுன்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு ஓப்பன் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த ரெஸ்பான்சஸ் கிட்ட போகணும். ரெஸ்பான்சஸை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல பிளஸ் கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட்னு ஒன்று இருக்கு. ஸ்ப்ரெட் ஷீட் இதுக்கு முன்னாடி நீங்க கூகுள்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸல். ஸோ இப்போ கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட், ஸ்ப்ரெட்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் நிறைய டேட்டா பேஸ். இந்த கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாங்க எங்க காலேஜ் savitha.ac.in அப்படின்னு ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க கேஎம்எஸ் குள்ளார லெட்ஸ் சே சயின்ஸ் டீச்சர்ஸ் மட்டும் செப்பரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளார நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது வெவ்வேறு லொகேஷன்ல உட்காந்துட்டு ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணி இம்மீடியட்டா வேணும், இப்ப இம்மீடியட்டா தெரியாதுன்னா அதுதான் ஸ்ப்ரெட் ஷீட். சார் கல்பனா தேவி மேம், நான் மியூட் பண்றேன் மேம், அவங்க திருப்பி அன்மியூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே சரி. கிரியேட் நியூ மியூட்ல தான் இருக்கு. சவுண்டே வரலனா. கிரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதை நான் போய் கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஒரு தனி ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகிடும். அதாவது எக்ஸல் ஷீட்டை கூகுள் அக்கௌண்ட் இருக்கிற எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிற ஷீட்டுக்கு பேரு தான் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா இப்ப நான் வந்து ஏ செக்ஷனுக்கு ஹேண்டில் பண்றேன். ஏ செக்ஷனோட கிளாஸ் டீச்சர் தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஏ செக்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப லெட்ஸ் சே இங்கிலீஷ் டீச்சர் ஹஸ் கிரியேட்டட் a separate quiz and she has given the marks. இப்ப மார்க் அனாலிசிஸ் போட்டு தருவோம் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான் அந்த பையங்கிறத, அதை ஒரு கிளாஸ் டீச்சரால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னா நீங்க எக்ஸல்ல பார்த்திருப்பீங்க ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, அதே மாதிரி இதுலயும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே இப்ப இங்கிலீஷ் டீச்சர், நான் இப்ப கிளாஸ் டீச்சர், நான் இங்கிலீஷ் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன், நான் என் பசங்களுக்காக குவிஸ் கிரியேட் பண்ணிருப்பேன். அந்த ஷீட்டுக்கு வந்து குவிஸ் நேம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட் ஷீட் எது, ஏற்கனவே இங்கிலீஷோட மார்க் இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் சயின்ஸோட மார்க்ஸோ மேக்ஸோட மார்க்ஸோ இல்லை எந்த சப்ஜெக்டோட மார்க்ஸோ ஒரு கிளாஸ் வைஸ் ஒரே ஷீட்ல ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ தட் இஸ் செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட் ஷீட். ஸோ இப்போ நான் இந்த கேஸ்ல I'm just showing it to you, a novel one. So I'm just creating a sheet. Okay ma? தெரியுதா உங்க எல்லாருக்கும்? So இந்த sheet ஒரு தடவை பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்ணுங்க மேம், ஒரு சிலருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்படியா? ஓகே சார். இப்ப கேக்க? எஸ் மேம். சோ இப்போ இந்த ஷீட்டை பாருங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட். இததான் நாங்க நம்ம கேள்வியா கிரியேட் பண்ண ஷீட். தெரியுதுங்களா? இமெயில் அட்ரஸ் இருக்கு, நான் வாங்கின ஸ்கோர் இருக்கு, என் பேர் இருக்கு, நான் வாங்கின என்னோட ஸ்கூல் நேம் இருக்கு, என் கிளாஸ் இருக்கு, ஹவ் வுட் யூ ரேட், நான் என்ன ரேட்டிங் கொடுத்தேன்னு இருக்கு, நான் கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கு, ஏரியா ஆஃப் அ சர்க்கிளுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு இருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல என்ன பண்ணிக்கலாம்னா, இதை தான் நான் சொல்றேன். நான் இப்போ இந்த ஃபார்மை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம்.
லெட்ஸ் சே நான் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் மார்க்ஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த டீச்சர் என்ன பண்ணலாம்னா, இதே ஸ்ப்ரெட்ஷீட்லயே நான் இன்னொரு ஆப்ஷன் காமிச்சேன் இல்லையா, ஆட் டு யுவர் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்னு, அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல ஆட் பண்ணீங்கன்னா இப்போ அடுத்த ஷீட் இதுலயே வரும். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரீநேம் பண்ணி மார்க்ஸ் புரியுதுங்களா? அப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் கிட்ட எல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பர்டிகுலர் கிளாஸ் சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ தட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இதை ஒரு கோர்ஸாவே கண்டக்ட் பண்ணி அந்த கோர்ஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னாலும் டைரக்டா நம்மளே சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு, அதுவும் ஈஸியாவே நடக்கும். அதுக்கும் ஆட் ஆன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆட் ஆன்ஸ்ல ஆட்டோகிராட்னு ஒரு ஆப்ஷன் நம்ம ஃப்ரீயா இருக்கு. நான் இது எல்லாமே நான் சொல்றது என்னன்னா பெய்டு டூல்ஸ் நிறைய இருக்கு, ஃப்ரீயான ஆப்ஷன். உங்களுக்கு மேம் எனக்கு காலேஜ் அக்கௌண்ட் இல்ல, எனக்கு இண்டிவிஜுவல் ஜிஎம்எல் அக்கௌண்ட் இருக்கு, என்னால சர்டிபிகேட் நான் ஒரு 30 ஸ்டூடெண்ட் கொடுக்க முடியுமா ஒரு ஈவெண்ட்டுக்குன்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள். ஆட்டோகிராட்ல மேக்ஸிமம் 100 சர்டிபிகேட்ஸ் உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்தே மெயில அனுப்ப முடியும். பட் நம்மளோட செஷன் வந்து இப்போ சர்டிபிகேட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது பத்தின்றது இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குவிஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சு. So we'll come back to the presentation. I'll just consolidate whatever things I've shared. So what are the things we have seen right now using Google Forms? Creating and customizing. So how can you create your form and how can you customize according to your requirement depending upon the type of subject or type of questions you would like to give it to your students. அடுத்தது வந்து ஷேரிங் அண்ட் கொலாபரேட்டிங், அதாவது எப்படி ஷேர் பண்ணணும் இன்னொருத்தருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னேன் நான். அடுத்தது வந்து எப்படி ரெஸ்பான்ஸை வியூ பண்ண முடியும், வியூவிங் மேனேஜிங் ரெஸ்பான்சஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறதையும் சொன்னேன். ஒரே ஒரு ஆப்ஷன் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க மேம், இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்குன்றீங்க, இதை எப்படி மேம் டவுன்லோட் பண்றது, எனக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல்ல போய் ஆப்ஷன் இருக்கு, டவுன்லோட் எக்ஸலா வேணுமா பிடிஎஃப் வேணுமா எப்படி வேணும்ன்றத அதுவே கேட்கும். நான் அந்த சிஎஸ்வின்னு சொன்னேன் இல்லையா, சிஎஸ்விங்கிறது மொபைல்ல டவுன்லோட் ஆகாது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நீங்க ஏற்கனவே ஆண்ட்ராய்ட் போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே எனக்கு சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிடுச்சு. சரி, இப்ப நான் ஓபன் பண்ணேன்னா இந்த எக்ஸல் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஷேர் பண்ணதான் இந்த எக்ஸல் நீங்க புரியுதுங்களா? வெறும் நம்ம மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இதை நீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஸோ கமிங் பேக் டு தி பிரசன்டேஷன். ஸோ வியூவிங் அண்ட் மேனேஜிங் ரெஸ்பான்சஸ் பார்த்தோம். அடிஷ்னலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, டூப்ளிகேட் பண்ணலாம். டூப்ளிகேட் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா நினைச்சுக்காதீங்க, ஒரு காப்பி எடுத்துக்கலாம், ஒரு கார்பன் காப்பி எடுத்துக்கலாம். ஆட் வீடியோஸ் ஃப்ரம் யூடியூப், சேஞ்ச் தீம் அண்ட் கலர், ஆடிங் இமேஜஸ் ஆட் பண்ணலாம், ஜிஃப் ஆட் பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் த குவிஸ் ஷஃபிள் பண்ணலாம், செக்ஷன் வைஸ் ஆட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோட சோ கால்ட் இன்வைட்டிங் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் பார்த்துதான் வா சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என்ஹான்சிங் ஃபீச்சர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஃபார்ம் லிமிட்டர் சொன்னேன். ஃபார்ம் லிமிட்டர்ல ஐ கேன் ஷோ யூ தட். நான் அதை அப்படியே பாதியில நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ எஸ் இதை நான் இப்போ கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்ம் லிமிட்டர்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, இது ப்ரிவ்யூ குவிஸ்ன்றதுனால என்ன பண்ண விட மாட்டேங்குது. நான் ஓனரா போய் திரும்ப பண்ணேன்னா பண்ணுவேன். அதாவது இதை கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்ம் லிமிட்டர் அப்படிங்கிறது இந்த சைட்ல, அதாவது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் பாட்டம் கார்னர்ல 3 ஆப்ஷன்ஸை நம்மள என்ன மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதாவது ஒரு 50 ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உங்களோட கால்ல ஸ்கூல் ரெக்குவயர்மெண்ட் பிரகாரம் 50 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேல அகாமடேட் பண்ண முடியாது, ஆனா 1000 பேர் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த கேஸ்ல நீங்க லிமிட் பண்ணோம்னா, ஸோ நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் 50
60, 100 அப்படின்னு லிமிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் அவைலபிள். நான் சொன்ன மாதிரி டைம் half an hour பையன் முடிக்கணும், எந்த டேட் எந்த டைம் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் அந்த டைமுக்குள்ளார பையன் முடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் லேட்டா சப்மிட் பண்ணா கூட கூகுள் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அவங்களோட ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபார்ம் லிமிட்டருடைய ஆப்ஷன். ஆக்சுவலா அதை சர்வேவாவும் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, சர்டிபிகேட் ஆப்ஷன் as right now we have not planned for that certificate generation session. Please do attempt a practice in Google Forms. So that's it for today's session, and thank you so much for your patience. So I'll finish off the saying, technology is just a tool in terms of getting the kids working together and motivating them. The teacher is the most important. ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ இன்னும் எவ்வளோ மாதம் இந்த கரோனானால எஃபெக்ட் ஆகும்னு தெரியல. ஸோ இந்த டைம்லயும் நம்ம டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் தான் எப்பவுமே மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட அட்ராக்ஷனை கெயின் பண்ணும். ஸோ தட் இந்த டைம்ல அவங்க நாலேஜ் எந்த விதத்துலையுமே குறைஞ்சிடக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே சேஃப்.